கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு பேசுவார்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். 1 Corinthians chapter 7 verse 23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கிரயத்துக்கு சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன? தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். We are all purchased by Jesus. இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சரி, நம்ம யாருகிட்ட இருந்தோம் அவர் வாங்கிறதுக்கு? ஹலோ, எப்பா ஒருத்தர் நீங்க இப்பதானே சொன்னீங்க இயேசு விலை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாருன்னு. யாருகிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார்? பிசாசு கிட்ட இருந்து நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஏன்னா நமக்கு இயேசுவை விட யாரதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆமா, இப்பயும் சில பேத்துக்கு இயேசுவை விட அவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான், எதை பத்தியுமே கவலை இல்லை, அவன் எதை பத்தியுமே உங்களுக்கு நல்ல அட்வைஸே அவன் பண்ண மாட்டான். நீங்க சாக்கடை குழியில் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. நீங்க ரொம்ப தரித்திரமான நிலைமையில் இருந்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களை என்னையும் அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார்? விலையேற பெற்ற, அதுக்கு விலையே மதிப்பிட முடியாது இயேசுவின் இரத்தத்துக்கு. ஆமா, அது விலையேற பெற்றது. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி சரீரத்தையே கொடுத்து ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சரீரத்தை அப்படியே மண்ணுக்கு மண்ணாக மனுஷனுக்கு மனுஷனாக ஒப்பு கொடுத்து அவர் எல்லா வேதனைகளை அனுபவித்து அவர் முற்கிரீடத்தினாலே நசுக்கப்பட்டு ஐங்காயங்கள் பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் விலை கொடுத்து உங்களை என்னையும் வாங்கியிருக்கிறார். சரி, ஒரு கேள்வி. உங்க பிள்ளையை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க? ஹலோ, இயேசு உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதுக்கு என்ன விலைன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்ப என் கேள்வி, உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்ல ஆண்டவர், ஒரு பிள்ளைக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2500? எப்படி? புரியல. வேதனைப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிலருக்கெல்லாம் கிழிச்சி, ஐயோ பட வேதனை, ரொம்ப வேதனை, கொஞ்சம் நெஞ்ச வேதனை இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு நம்முடைய பிள்ளைகளை வேதனை தான், ஆனா கிருபையாய் தயவாய் அவர் பிள்ளை பேற்றினாலே ஆசீர்வதித்து நம்மை இந்த பூமியிலே அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறக்காம ஒரு அம்மா தாயாக முடியவே முடியாது, முடியவே முடியாது. அந்த ஸ்தானத்துக்கு அவங்க வரவே முடியாது. அப்படின்னா கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்னு பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை,
எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு, கொஞ்சம்தான், 7 பிள்ளைகள். 7. எவ்வளவு கிருபை இருந்திருக்கு பாருங்க அவருக்கு. இங்க 2க்கே நமக்கு ஆஸ்பத்திரியில் அலைய முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, நர்ஸுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்க முடியல, நம்மளால சகிக்க முடியல, தாங்க முடியல. 7 பிள்ளைகளை பெற்று அப்படியே தெம்பா நிக்கி. அப்பதான் ஓ எவ்வளவு கிருபை பாருங்க, எவ்வளவு அவங்களுக்கு ஆசீர்வாதம். நமக்கெல்லாம் இல்லாததெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இப்ப இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன், அதில் ஒழுங்கா உட்கார வை. நல்ல கவனிங்க. இப்ப இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்களை விற்பனை செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? நான் உங்களை விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கேன். I'm ready to give anything. ஆனா விற்பனைக்கு வேணும். எத்தனை பேர்? நான் கேட்கிற கேள்வி அது அல்ல. இப்ப நான் உங்களை வாங்க தயாரா இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் உங்களை விற்க தயாரா இருக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியல தெரியல, இன்னும் ஆப்கானிஸ்தான் போன்ற, கஜகிஸ்தான் இப்படிப்பட்ட நாடுகளிலே, நம்ம ராஜஸ்தான்ல கூட பெண்கள் மார்க்கெட் இருக்கு, பிள்ளைங்க மார்க்கெட் இருக்கு. நம்ம விலை கொடுத்து அந்த அடிமைகளை என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம். எவ்வளவு நம்ம வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு அட்வான்ஸ்டா நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த பூமி எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் 30-50 ஆண்டுகளுக்குள்ள நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஞானம் பெருத்து போகும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இன்னமும் இந்த காரியங்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறது. தாய்லாந்துக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்ட்டுக்கு மனிதர்கள் கிடைப்பார்கள். ரெண்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கலாம். 1 month or 15 days or 3 months or 1 year அக்ரிமெண்ட். நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. எங்க பாஸ்டர் இருக்காங்க, போலாமா? நம்மெல்லாம் ஆர்வம் கூடுது இல்ல? உலகத்துல நடக்கு. நம்ம இங்க சட்டி பானை உருட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை. நம்ம இங்கே அப்படியே நம்ம இப்படி சந்து போந்துக்குள்ள போய் வந்துகிட்டு இருக்கிறதுனால தெரியறது இல்லை. உலகத்திலே பிரம்மாண்டமாய் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் the human market is ஆன்லைன்ல இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கு. எனக்குள்ள உண்டான ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து என்னை விலை கொடுத்து, நல்ல கவனிங்க, இயேசு என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்ப நான் என்னைய நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறாங்களே. நிறைய பேர் நம்மள வாங்க எதையாவது ஒண்ணு கொடுத்து அடிமையாக்க விரும்புறாங்களே. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு. இப்ப நல்ல கவனிங்க, ஒரு 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 மேனேஜ்மெண்ட், ஒரு ஆபீஸ், ஒரு 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 பெரிய நிறுவனம் உங்களுக்கு அவன் சம்பளம் கொடுத்து உங்களை ஹையர் பண்றான் அப்படின்னா, யூ ஆர் ஆல்மோஸ்ட் என்ன, அவனுக்கு அடிமை. நீங்க செய்கிற வேலைக்கு வேலையை பார்த்து தான் என்ன செய்வான்? எந்த நேரத்திலையும் உங்களை அந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம்? தூக்கிடலாம். அவனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அப்ப நல்ல கவனிங்க, நீங்கள் கிரைய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்றத்தினால் பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருந்தோம். ஏன் இன்னைக்கு மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? காரணம், நாம நம்மளையே விற்பனை செஞ்சிட்டோம். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை கேட்டு கோபம் வரலாம் சில பேருக்கு. நான் எப்படி என்னை விற்பேன்?
அருமையானவர்களை நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மனுஷன் ஒரு விலையை நியமிச்சிட்டான். நல்ல பையன் படிச்சிருந்து அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தான்னா பொண்ணு எடுக்கும் போதே விலை பேசுறானா இல்லையா? விலை பேசுறானா இல்லையா? எப்ப பேசுறாங்களா இல்லையா? எவனாவது ஒருத்தர் உண்மை உள்ள ஒரு மனுஷன் வேதத்தை படித்தவங்க இருக்கிறாங்க. என் காதுக்கு அவ்வளவு தூரம் இப்பெல்லாம் வர்றதில்லை. எனக்கு எதுவும் வேணாங்க, நாங்கள் எதுவுமே கொண்டு வரல, நாங்கள் உண்மையாக இருக்க விரும்புகிறோம், வேதத்தின்படி நாங்கள் கொடுத்து கொடுத்துட்டு போகிறோம் சொல்கிற ஆள் இருக்காங்களா? இவ்வளோ போடு, இவ்வளவு பண்ணு, இதை வாங்கி கொடு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை அறியாமலே நாம் என்ன செய்கிறோம்? நம்ம விற்கிறோம். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? போட்டிங்களாப்பா? என்ன போட்டிருக்கு? நல்லா இருக்குல்ல? ஐ எம் நாட் ஃபார் சேல். இன்றைய தலைப்பு அதுதான். நான் விற்பனைக்கு அல்ல. மை டியர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல தெரிஞ்சுக்கங்க, நான் விற்பனைக்கு அல்ல. ஓ, பாஸ்டர் வித்துக்கிட்டு இருந்திருக்காரோ அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஒரு 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 வைராக்கியம் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, மனதில் இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை, ஐ எம் நாட் ஃபார் சேல். நான் விற்பனைக்கு அல்ல சார். நான் எதுக்குங்க என்னை விற்கணும்? சரி, ஒரு 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 உங்களுக்குள்ள ஆழமான ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கங்க. நீங்க கையை தூக்க வேணாம், நீங்க எந்த ரியாக்ஷனும் காட்ட வேணாம். ஆனா இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சு உங்க ஆழ் மனதை நீங்க கேட்டு பாருங்க. இந்த கேள்வியை, இதுவரைக்கும் உங்களை எதற்காவது நீங்கள் விற்பனை செய்திருக்கிறீர்களா? உங்க ஆழ் மனதை கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்காக உங்களை நீங்கள் விற்பனை செய்திருக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை ஆமான்னு இருக்கலாம், இல்லைன்னு இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு 4 காரியத்தை பார்ப்போம். அதுல எப்படி என்ன நடந்துச்சு அப்பதான் நமக்கு புரியும். வேதாகமத்திலே தங்களையே விட்டு போட்ட நிறைய பேர் இருக்காங்க. அற்பமான காரியத்துக்காக, for silly things, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்காக அவர்கள் தங்களையே விற்று போட்டவர்கள். அருமையானவர்களே, அற்பமான விஷயம் இது அவங்களுக்கு முடியாதுன்னு இல்லை, ஆனா அதன் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு, தங்களை விற்று போட்டார்கள். தங்கள் யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக தன்னையே என்ன செஞ்சிட்டான்? இயேசுவை காட்டி கொடுத்து வெறும் அற்பமான காசுக்காக தன்னுடைய அபிஷேகத்தை விற்று போட்டவன் அவன். சீசன் என்கிற ஸ்தானத்தை இழந்தவன், தேவனோடு இருந்த உறவை இழந்தவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த காலை வேளையில நம்ம இந்த கேள்வியோடு நான் இந்த சிந்தனைகளை தூண்டிவிட நான் வாஞ்சிக்கிறேன். I want to stimulate your mind. உங்களுடைய சிந்தைகளை கொஞ்சம் இதை யோசித்து பாருங்கள், இதுல கவனம் செலுத்துங்கள். நான் என்னை விற்பனை செய்கிறேனா? ஒருவேளை இல்லை என்ற பதில் வரலாம், ஆனா இந்த செய்தி முடிவில் ஆமாவா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இவர்களோடு ஒத்து போகிறது என்பதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:20. First King chapter 21 verse 20. எடுத்தவங்க கூட வாசிங்க, குயிக்கா போவோம் நம்ம. 21 verse 20. அப்பொழுது
ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன் கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நல்ல கவனிங்க. ஆகாப் என்பவன் ஒரு நல்ல ராஜா. ஆரம்பம் நல்லதா இருந்துச்சு. நல்ல கவனிங்க. ஆனால் இந்த ஆகாப் ஒரு நல்ல தலைவனாய், ஒரு நல்ல ராஜாவாய், ஒரு நல்ல தேசத்தின் அதிபதியாய், ஜனங்களை வழிநடத்துகிறவனாய், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாய், ஜனங்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவனாய், ஜனங்களுடைய சூழல்களை பார்த்து அவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவனாய், வருகிற ஆபத்துக்கு ஜனங்களை தப்புவிக்கிறவனாய் இருக்க வேண்டிய இந்த ஆகாப் தேவனுக்கு விரோதமான பொல்லாங்கை செய்வதற்கு ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தன்னையே விற்று போட்டவன் இந்த ஆகாப். ஏன் இவனை விற்று போட்டான்னு சொல்றாங்க? வாசிங்க, 25 இருந்து வாசிங்க. அதே அதிகாரம் 25 இருந்து. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னை விற்று போட்டவன் ஆகாப்னு பைபிள் சொல்லுது. இப்ப நல்ல கவனிங்க. இதுக்கு எனக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்? அன்பான தேவ பிள்ளைகளை, நான் இதை எப்படி ரிலேட் பண்ண விரும்புறேன்றது நல்ல கவனிங்க. ஒரு குடும்ப தலைவனாய், ஒரு குடும்ப தலைவியாய், ஒரு சபையின் தலைவனாய், ஒரு சபையிலே பொறுப்பெடுக்கிற பொறுப்பாளர்களாய் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. நாம தேவனுடைய ஒரு குடும்பத்தை தேவனுக்கு நேராக தேவன் விரும்புகிறபடி குடும்பத்தை நடத்த வேண்டிய நாம் உலக கண்ணோட்டத்தோடு உலகத்தின் பொல்லாப்புகளை எல்லாம், உலகத்தினுடைய விருப்பங்களை வாஞ்சைகளையும் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து குடும்பத்தை தவறான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை எத்தனை பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறோம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் நடக்கிறது? எத்தனை குடும்பங்களிலே வேத வாசிப்பு தவறாமல் நடக்கிறது? நம் பிள்ளைகளுக்கு வேதத்தை படி என்று சொல்லிக் கொடுக்கிறோம். எத்தனை பேருக்கு உபவாசத்தை பற்றியதான விழிப்புணர்வு இருக்கிறது? எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தலைவனாய், ஒரு தேசத்தின் அதிபதியாய் ஆகாப் தூண்டி விடுகிறவர்களுடைய பேச்சை கேட்கிறவனாய் இருந்தானே ஒழிய தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் அவன் இல்லை. அங்கே எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியின் ஆலோசனையை புறக்கணித்து தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தன்னுடைய மனைவியாகிய யெசபேலுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி அவள் சொல்லுவதை, இன்னைக்கு என்ன தெரியுமா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை? குடும்பத்தில் இருக்கிற நபர்களாகிய நம்முடைய குடும்பத்தினுடைய விருப்பத்தை விட உலகம் என்ன நினைக்கிறது, அல்லது உலகத்தின் வெளியே என்ன நடக்கிறது, நம்முடைய குடும்பத்தின் வெளியே யாரை திருப்திப்படுத்தலாம் என்று நினைக்கிறோமோ அவர்களின் விருப்பங்களே நம்முடைய குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம குடும்பத்தில் தேவ ஆலோசனை நடக்கணும். நீ யாரை பிரியப்படுத்தணும்? உன் மனைவியை பிரியப்படுத்தணும், உன் பிள்ளைகளை பிரியப்படுத்தணும், உன்னுடைய பெற்றோரை பிரியப்படுத்தணும், உன்னுடைய பிள்ளைகளுடைய முக்கியத்துவம் நீ பார்க்கணும், உன்னுடைய சபையின் முக்கியத்துவம் பார்க்கணும். நீ யாரை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? தூண்டி விடுகிறவர்களை, தேவ ஆலோசனையை புறக்கணித்திருக்கிறாய், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை புறக்கணித்திருக்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பொல்லாப்பை அவன் செய்ததினாலே தேவன் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், தன்னை விற்று போட்ட ஆகாப். அருமையானவர்களே, எப்பெல்லாம் நம்ம தேவ வார்த்தையை புறக்கணிக்கிறோமோ அப்பொழுது நாம விற்று கொண்டிருக்கிறோம். ஜாசிக்கு நம்மளை விற்கிறோம். எப்ப தேவனுடைய அபிஷேகத்தை புறக்கணிக்கிறோமோ, எப்ப குடும்ப ஜெபத்தை தவிர்க்கிறோமோ, எப்பொழுது வேத வாசிப்பை தவிர்க்கிறோமோ, எப்பொழுது பரிசுத்தத்தை தவிர்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம்
தேவனுடைய சமூகத்தில் நின்று புறக்கணிக்கின்ற ஒவ்வொன்றும் எதை பிரதிபலிக்கிறது? என்னை விற்பனைக்கு நான் வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து வாசிங்களேன். இந்த 26ல இருந்து வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகாபு பொல்லாப்பானதை செய்தான். ஜனங்களை தவறான வழியில் நடத்தினான். ஜனங்களை துர்பிரயோகம் பண்ண வைத்தான். அதனுடைய விளைவு இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது. கண்டுபிடிச்சிட்டாரு ஆகாபை. ஆகாபு சொல்றாரு, என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. தீர்க்கதரிசியாகிய எலியா சொல்லுகிறார் அந்த இடத்துல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஜனங்களை தவறான வழியில நடத்தின, எசபேலுடைய வார்த்தையை கேட்ட, அவளை திருப்திப்படுத்துறதுக்காக நீ கொலை செய்தாய். நாபோத்தினுடைய எல்லையை நீ சுதந்திரித்துக் கொள்ள, அபகரித்துக் கொள்ள அவனை கொலை செய்தாய். எவ்வளவு துணிகரமான காரியம்! அற்பமான காரியங்களுக்காக தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போன ஆகாப் தன்னையே விற்று போடுகிறான். அற்பமான விஷயங்களுக்காக. இவனுக்கு இல்லாதவைகள் ஒன்றுமில்லை. அவன் ராஜா, அவன் நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் அவன் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு அவன் துர்பிரயோகம் பண்ணுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னையே விற்று போடுகிற ஒரு காரியம், தன்னை விற்று போடுகிற இந்த விஷயம், இந்த அதிகாரத்தில் நீங்க கொஞ்சம் நல்ல கூர்ந்து கவனித்தோம்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறபடி 19வது வசனத்தை வாசிங்க. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எனக்கு அன்பானவர்களே, எப்படி நாபோத்தை கொலை செஞ்சு நீ தூக்கி போட்டியோ, அவனுடைய இரத்தத்தை எப்படி நாய்கள் நக்கினதோ, அதே போல உனக்கு நடக்குங்கிறாரு. என்ன நீ உன்னை விற்று போட்ட. நம்மை அறியாமலே நாம் நம்மை விற்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பொல்லாப்பு செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பொல்லாங்கானதை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தீங்கான காரியங்களை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தெய்வத்துக்கு விரோதமாய் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் துணிகரம் கொள்ளுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பாவத்துக்கு விளைவுக்கு காரணமாய் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை நாமே விற்று கொண்டிருக்கிறோம். We sold ourselves to the evil. நம்மை நாமே விற்று கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தில் போயிட்டு இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த நாளிலே மாற வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் நம்மை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம கவனிப்போமானால், தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, 21 வாசிங்க. 21. நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் குடும்பத்துக்கும் அகையாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்று சொன்னான். எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு நடுக்கம் உண்டாகிறது. ஆகாபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான்.
ஆண்டவரே ஐயோ நான் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேனே, அவன் அழுகிறான், புலம்புகிறான். கர்த்தர் ஒரு இரக்கத்தை பாராட்டுறாரு. உன்னுடைய நாட்கள்ல இது நடக்காது, ஆனா உன் பிள்ளைகளுடைய நாட்கள்ல அது நடக்கும். அன்பானவர்களே, நம்மை அறியாமல் பொல்லாங்கான காரியத்துக்கு நம்மை விற்று கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரியல. தேவனுடைய காரியத்தை விட்டுட்டு வேறு ஒரு காரியத்தை நம்ம செய்தோம்னா எந்த காரியத்துக்கு போகிறோமோ அதுக்கு நம்மை வித்திருக்கிறோம். we sold ourselves. நான் எனக்கு விற்பனைக்கு அல்லன்னு நாம சொல்லிக்கலாம், ஆனா நம்மை நாமே விற்று கொண்டிருக்கிறோம். அற்பமான காரியங்களுக்காக, தீங்கு செய்கிறதுக்காக. எனக்கு அருமையானவர்களே, இப்ப ஆகாபு மனம் திரும்புகிறான், ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் ஒரே ஒரு விசை அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 29 வசனத்தை வாசிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் தெளிவா முடிச்சிட்டார். எப்ப இதை நான் நிறுத்தலாம் முடியாது, ஆனா தற்காலிகமா நான் நிறுத்தலாம். உன் நாட்கள்ல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. ஆனா நீ மரித்த பிறகு இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தை என்ன வந்ததோ அது நடக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாமே ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்ம பொல்லாங்கான காரியத்துக்கு, தீமையான காரியத்துக்கு நாம நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறோம். நான் மளிகை ஜாமான் வாங்கி போட்டா போதுமா, குடும்பம் நடந்துருமா? அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? உத்தரவாதம் எனக்குள்ள இருக்கு, அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. ஒரு தலைவனாய், ஒரு தலைவியாய் என் பிள்ளையை நான் எப்படி நடத்துறேன்? ஒரு லீடரா நான் இந்த சபையில ஒரு பொறுப்பாளரா இருக்கிறேன், அந்த பொறுப்புல நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன்? என்னுடைய கடமைகளை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த உத்தரவாத கடமையை, உக்கிரானத்துவத்தில் நான் கவனமாக இருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வித்துக்கிட்டு இருக்கிறோம் அற்பமான காரியத்துக்காக. இதுக்கு நாம் கணக்கு கொடுக்க, கிரயம் செலுத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம விற்பனைக்கு அல்ல. ஒரு முறை கரூர்ல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. என்னிடத்துல ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்குறாரு, இப்படியே கேட்குறாரு, பாஸ்டர் உங்கள் சர்ச்சிலேருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, பாஸ்டருங்களுக்கெல்லாம் 1000 ரூபா தர்றாங்க, விசுவாசிகளுக்கெல்லாம் 500 ரூபா தர்றாங்க. நான் ஃபோனில் சொன்னேன், இப்படியே சொன்னேன், நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம், இப்படியே தான் சொன்னேன் அந்த பாஸ்டர்கிட்ட. நீ போன வைய முதல்ல. ஐம் நாட் சேல், ஐம் நாட் ஃபார் சேல். என் விசுவாசிகளை விற்கிறதுக்கு நாங்கள் விற்கல. 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, 50,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நான் சபையை வச்சு நடத்தலை. இப்படியே சொன்னேன். ஒருவேளை சோறு போடுறான்றதுக்காக நான் போய் அங்கே உட்காந்து எழுச்சிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தியா? என்னுடைய அனாயிட்டிங் அது அல்ல, என்னுடைய அபிஷேகம் அது அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கஞ்சி கொடுத்தாலும் சந்தோஷமா நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். இல்லை, அதுவும் இல்லைனாலும் எங்களுக்கு எப்படி இருக்கணும், தேவனோடு எப்படி உறவில் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவன், அப்படியே சொன்னேன். நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு இனி போன் பண்ண தொலைச்சு விட்டேன் பார்த்துக்கண்ண. போய் மொத்து விட்டுட்டு வந்தாங்க, கேவலப்பட்டு வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் கதையா சொல்றாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலையும் அற்பமான விஷயங்களுக்காக நாமே விற்று போகக்கூடிய அந்த காரியம் நமக்குள்ள இருக்க வேணாம். உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க, நீங்க எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்காருன்னு பாருங்க, உங்க அபிஷேகம் என்னன்னு பாருங்க, நீங்க அதை சிந்திங்க. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க அதுல கவனம் செலுத்துங்க. ஒரு தாயா நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு தகப்பனா நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு சகோதரனா ஒரு சகோதரியா நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு பெற்றோரா நீங்க சிந்திச்சு பாருங்க. எந்த ஸ்தானத்துல, எந்த நிலையில தேவன் எனக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார், இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆனா நான் அதை வித்துக்கிட்டு இருக்கிறேன். எப்ப எல்லாம் நான் ஆராதனைக்கு வராம போறேனோ என்னை விற்கிறதுக்கு சம்பந்தானையா? உண்மையா இல்லையா? நான் பொய் சொல்லல, நான் கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்றேன். யார் மேல எனக்கு காய்மகாரம் இல்லையே. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்.
ஆனா சொல்ல வேண்டிய ஸ்தானம் அல்லவா? நான் சொல்லாம வேற யாரு சொல்ல போறா? இந்த தீர்க்கதரிசி ஆகாபுக்கு சொன்ன உடனே வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவன் மனம் திரும்பினது போல ஒருவராவது மனம் திரும்ப மாட்டாங்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் விற்பனை செய்ய விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தீங்கு செய்ய மனம் வருகிறதோ அல்லது பொல்லாங்கு செய்ய மனம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் நம்மை விற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு காரியம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 2 ராஜாக்கள், சீக்கிரம் போவோம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15 வாசிங்க. அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். பாத்தீங்களா? இரண்டாவது ஒரு குரூப். முதல்ல ஆகாபை பார்த்தோம். இரண்டாவது யாரு தங்களை விற்று போட்டார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். The people of Israel sold themselves to the idol. விக்கிரகத்துக்கு நேராக தங்களை என்ன செஞ்சிட்டாங்களா? விற்று போட்டார்கள். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கும். இந்த வசனத்தை நல்ல கவனிங்களேன், நிறுத்தி நிதானமா 1 by 1 போவோமா? வாசிங்களேன். நீங்க அப்படியே 1, 2ன்னு நீங்க போட்டுக்கிட்டு கூட வாங்க, அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுல என்னென்ன அதுல இந்த தீங்கான பொல்லாப்பான காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்ன நம்ம வேகமா போகணும். வாசிங்க சிஸ்டர். அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி நம்பர் 1 வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று ஆண்டவர் இவங்களோட சேரவே வேணாம்னு சொல்லியிருக்காரு. யாரோட? உலகத்தானோட நீ சேராத, நீ அவனோட ஐக்கியம் கொள்ளாத, நீ அவனோட சேர்ந்தா வாழ முடியாது, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? எப்பா நீ அது விட்ட நீ போக முடியாது, அது உனக்கு ஒத்து வராது, சேராது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாட அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்கள் இப்ப எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? உலகத்தை பார்த்தோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. இந்த பிறகு அவங்கள போல இருக்கணும், அவங்கள போல வாழணும். அருமையான தேவ பிள்ளைகளை, இது நமக்கு நியமிக்கப்பட்டது அல்ல. செய்ய வேண்டாம் என்று சேர வேண்டாம் என்று சொன்னவர்களோடு இவர்கள் போய் சேர்ந்தார்கள், வீணரை பின்பற்றினார்கள், இவர்கள் வீணராய் போனார்கள். தொடர்ந்து வாசிங்க. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி. பாத்தீங்க இப்ப என்னத்தை உண்டாக்குனாங்களா? ஆமா, ஆரோனு கூட 1 தான் உண்டாக்குனாரு. இவங்க எத்தனை உண்டாக்கி இருக்காங்க? 2 உண்டாக்கி வச்சு இதுதான் உங்க தெய்வம், நீங்க எல்லாம் கும்பிடுங்க. எவ்வளவு மோசமான காரியங்கள் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். எது தேவன் விரும்பாததோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். எது தேவன் சொல்லாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்னவைகள் நம்ம வீட்டில் நடக்குதா? நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்ப அவர்கள் இந்த சிலைகளை செய்து, இந்த கண்டுகுட்டிகளை செய்து அவர்கள் நிறுத்தினார்கள். தொடர்ந்து வாசிங்க. விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாருங்க பாகாலை சேவித்தார்கள்.
எப்ப இந்த வானத்தின் சேனைகளை உண்டாக்கினவர் ஆராதினா, இவங்க என்னத்தை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க? வானத்தின் சேனைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப நீ உண்டாக்கினவரை ஆராதிக்கணும், உண்டாக்கினவைகளை அல்ல. எனக்கு அருமையான, உருவாக்கினவைகளை அல்ல, உருவாக்கினவரை நீ ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்காம இப்ப எங்க நம்ம தவறு பண்ணி இருக்கிறோம், எங்க நம்மளை விற்று போட்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நம்மை அறியாமலே விக்கிரக ஆராதனை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் உலகத்துக்கும் உலக காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்கிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு உலக மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை அறியாமலே நம்மை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வசனம் அப்படித்தான் சொல்லுது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. உன்னை நீ வித்துக்கிட்டு இருக்கிற, நீ அதுல கவனம் செலுத்தணும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை தொடர்ந்து வாசிங்க. பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிகேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பொல்லாங்கானதை செய்ய தங்களை விற்று போட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து, இதோட ஒத்து போகுதா ஏதாவது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களை நாம் ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? வேலை 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 வேலை. பைபிள் படிக்க கூட நேரம் இல்லை பாஸ்டர், ஜெபிக்க கூட நேரம் இல்லை பாஸ்டர். ஐயோ ஆலயத்துக்கு வரலான்னு நான் கிளம்பிட்டேன் பாஸ்டர், பஸ் வராமல் போயிடுச்சு பாஸ்டர். ஆலயத்துக்கு கிளம்பிட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை பார்த்துக்கோங்க. பிசாசு வண்டியில் இறங்கிட்டான் பாஸ்டர். பிசாசு வண்டியில் இறங்கலை. வண்டியில எல்லாம் பிசாசு இருக்கவே மாட்டான். அவன் உயிரற்ற பொருட்களில் இருப்பானா? அவன் இருப்பானா? உன்னை விடையா வண்டி பெருசு அவனுக்கு? உன்னை விடையா வாகனம் பெருசு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த போராட்டத்தையும் நான் ஜெயிச்சு மேற்கொண்டு என் தேவனை நான் மகிமைப்படுத்தும் போது நான் என்னை விற்பனைக்கு அல்ல என்பதை பிசாசுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம எவ்வளவு கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஜனங்களை இஷ்டம் போல வாழ வைக்கிறது பிசாசனுடைய திட்டம். பிசாசு அப்படித்தான் விரும்புறான். இஷ்டம் போல வாழுங்க, நல்லா வாழுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வரைமுறைக்கப்பட்டதான அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு பவுண்டரிஸை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நீங்களும் நானும் நம்ம விற்பனைக்கு அல்ல என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதி செய்ய வேண்டியது அவசியம். நம்மளை யார் விலை கொடுத்து வாங்கியிருக்கா? நாம் இந்த உலகத்துக்கு, உலகத்தை யாருங்க? உலக மனிதர்கள் யாருங்க? உலகத்தினுடைய இருக்கிற பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு யாருங்க? நம்மள விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம அவ்வளவு சீப்பாவா போயிட்டோம். ஏசு ரத்தம் சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆனா இன்னும் நம்ம அதை புரிஞ்சிக்காம நம்மை நாமே விற்று கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு. இப்ப சொல்றேன், ஆண்டவரை விட்ட நீ எதை மேன்மைப்படுத்தினாலும், எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அந்த விக்கிரக ஆராதனை உன்னை விலை கொடுத்து வாங்கிருச்சு. அது உங்க அக்கா பங்கனா இருக்கட்டும், உங்க அண்ணன் பேத்தியினுடைய பங்கனா இருக்கட்டும், அல்லது உங்க உறவுக்கார பங்கனா இருக்கட்டும், எதுனாலும் சரி உன்னை அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமே ஆனால் என் தேவனை தவிர வேற எதுக்கும் இங்க பிரதானமான இடம் இல்லை.
தேவனை விட பிரதானமான இடம் இல்லை. ஏன்னா அவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் சொல்றதைத்தான் நான் செய்யணும், அவர் சொல்றதை தான் நான் கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளையின்படி தான் நான் நடக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான். இங்கே இருக்கிறவங்களை பிரியப்படுத்த நான் வரல, அவரை மட்டும் பிரியப்படுத்த நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவனெல்லாம் பிரியப்படுத்தணும்னா நம்ம எங்கே போகிறது? கர்த்தரை பிரியப்படுத்துவோம், கர்த்தரை பிரியப்படுத்த முற்படுவோம். அப்போ முதலாவது தன்னை விற்று போட்ட ஆகாப், ரெண்டாவது தன்னை விற்று போட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படி அவங்க தன்னை வித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25-31 வாசிங்க. ஆதியாகமம் 25:31. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, தொடர்ந்து வாசிங்க. இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். கருமையான தேவ பிள்ளைகளை, தன்னுடைய சுதந்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா. மூன்றாவது காரியம், தன்னுடைய சுதந்திர பாகத்தை. இது எல்லாத்துக்குமே கிடைக்காது. இது மூத்த பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம், மூத்த பிள்ளைகளுக்கு உண்டான அபிஷேகம். இப்பையும் சரி எப்பையும் சரி ஆண்டவர் சொன்ன விஷயம். உன்னுடைய சுதந்திர பாகத்தை, உன்னுடைய அபிஷேகத்தை நீ விற்று போடக்கூடாது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சோத்துக்காக எதைனாலும் எழுதி கொடுத்துட்றாங்க. சோத்துக்காக சொத்தை கூட. இப்போ இது அப்படித்தான் நடந்துச்சு. ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய சுதந்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா. இப்போ நல்ல கவனிங்க. தன்னை விற்று போடுகிற அளவுக்கு தன் ஒருவேளை உணவுக்காக செத்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருவேளை உணவுக்காக உன்னுடைய அபிஷேகத்தை, உன் சுதந்திர பாகத்தை நீ விற்பனை செய்ய. ஏன் தெரியுமா? அதை குறிச்ச அலட்சியம். தம்பி எழுப்பிடு, நல்லா கவனிங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்லா நீங்க வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஏசா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை அலட்சியப்படுத்துறான். நீங்க கஷ்டப்பட்டு குடிசை வீட்டில் இருக்கிற ஏழை பிள்ளைகள், நல்ல வஸ்திரமே உடுத்த முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. உண்மையா சொல்றேன், குறைஞ்சது 5 வருஷமாவது அந்த ட்ரெஸ்ஸை போடும் அந்த பிள்ளை. உண்மைதானீங்களே? 5 வருஷமாகும். ஆனா இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு ட்ரெஸ் 6 மாசம் போடுறதே பெரிய விஷயம். தூக்கி எறிகிறான். இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் போட்டால் மனுஷன் போடுவானா, வேணுமா நீ போட்டுக்கங்கிற. அவன் ட்ரெஸ் எப்படி நம்ம போட்டுக்கிறது? ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஒரு அதனுடைய விலை மதிப்பு தெரியல, அதனுடைய விலைக்கரையும் தெரியல, அந்த அபிஷேகத்தின் ஆழம் தெரியல, அதனுடைய விளைவு என்னன்னு தெரியல. ஏசாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அபிஷேகத்தையும் அவனுடைய சுதந்திர பாகத்தையும் அற்பமான ஒருவேளை உணவுக்காக விற்று போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிந்தித்து பாருங்கள். கோயம்புத்தூர்ல முந்தா நாள் நடந்த சம்பவம். 10 வயசு பிள்ளை கூட பக்கத்தில் இருக்கவன் தான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டான். பிள்ளை செத்து போச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் எந்த இடத்துலங்க இருக்கிறோம்? என்ன என்ன நிலைமை? அற்பமான காரியங்களுக்காக ஒரு ஊழியக்காரர் என் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார்.
நாங்கள் மீட்டிங்கில் போயிருந்த போது கடந்த நாட்களில் 4 நாட்கள் ஏற்காடு பகுதியில் நாங்கள் அந்த மீட்டிங்கில் நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஊழியரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டருடைய பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்கிறாளாம் அப்பா கிட்ட சொல்கிறாளாம், அப்பா நான் அந்த பையனை தான் கட்டுவேன், அந்த பையனை தான் கட்டுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் பழகிட்டோம் அப்படின்னு. வேணாம்ப்பா, உன்னுடைய நிலைமை வேற, உன்னை பற்றி நிறைய நாங்கள் கனவுகள் வச்சுருக்குறோம், நீ ஊழியக்காரனுடைய பிள்ளை, நான் உங்களுக்கு ஓப்பனாக அதை சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய பிள்ளை, நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது, சரியில்லை, வேணாம், எவ்வளவோ சொல்லி. அருமையான தெய்வ பிள்ளைகளை கேட்கல. அவள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, எனக்கு அப்பா வேணாம், அம்மா வேணாம், எனக்கு ஆண்டவர் வேணான்ருக்கா. ஒருவேளை உணவு எப்படி ஏசாவை அந்த அபிஷேகத்தையும் அந்த மதிப்பையும் ஒண்ணுமே இல்லாதது போல தோற்றமளிக்க ஒரு மாய தோற்றத்தை, மாய பிம்பத்தை உருவாக்கியதோ அதே போல இந்த பிள்ளைக்கு எல்லாம் கண்ணை மறைச்சிருச்சு. அப்ப அந்த ஊழியக்காரன் தகப்பன் அழுது கொண்டே ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ இப்ப விட்டுட்டு வந்துட்டீன்னா இன்னையோடு அந்த அழுக முடிச்சிடும், ஆனா நீ இதை தொடர்ந்து அவனோட நீ போயிட்டன்னா நீ நாளுக்கு நாள் அழுவதை நாங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். 6 மாதங்கள் கூட கழிக்கல, அவங்க சந்தோஷம் பரிபூர்ணம் ஆகலை. பிள்ளை வீட்டு வாசப்படியில் நிற்கிறான், எனக்கு அவனை பிடிக்கல. 6 மாதங்கள் வாழ்ந்த பிள்ளை என்ன பண்றது? சிந்திச்சு பாருங்க, தலையிலாய் மாறி போனது. பெற்றோர் வேற என்ன பண்ணுவாங்க? வான்னு சொல்ல முடியும். எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்னலாம் பிரயாசப்பட்டாங்க. வாழ்க்கை போனது, எல்லாம் போனது, அபிஷேகம் போனது, நிலைமை போனது. மூத்த பிள்ளைங்க கவனமா நான் சொல்றத கவனிங்க. உங்க மேல தேவ அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். You are specially anointed by the Lord. ஆனா நீ இந்த ஊழியக்காரனை நீ அற்பமா நினைச்ச, உன் தகப்பனை நீ அற்பமா நினைச்ச, உன் தாயின் வார்த்தையை நீ மீறின, உன்னுடைய கண்ணீருக்கு நீ தான் பொறுப்பு. அதை மாற்றவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். எதுவுமே நீ ரீட்ரை பண்ண முடியாது, ரெக்கவரி பண்ண முடியவே முடியாது. அவர் அழுகிறார் என்கிட்ட சொல்லும் போதே கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன். என்கிட்ட சொன்னவர், பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல இந்த குடும்பத்துக்கு. அற்பமான காரியம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. அப்பாவுக்கு தெரியாம பேசுறேன், அம்மாவுக்கு தெரியாம பேசுறேன், அவங்களோட பேசுறேன், இவங்களோட பேசுறேன், இதெல்லாம் என்ன? லீட்ஸ் டு டெத். மரணத்துக்கு நேரம் அவங்களை நடத்திடும், உங்களை தவறான பாதையில கொண்டு போய் சிக்க வச்சிரும். நீங்க மீண்டு வர முடியாது. எதுக்கு கண்டிஷன் பண்றோம், எதுக்கு கண்டிக்கிறோம், எதுக்கு சத்தம் போடுறோம், எதுக்கு நாய் மாதிரி குலைக்கிறோம்? அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த ஏசா தன்னையை விட்டு போட்டான். இவன் வெறும் சுதந்திர பாகத்தை விட்டு போகல, தன்னையே விட்டு போட்டான். தன்னை அபிஷேகத்தை விட்டு போட்டான், தன்னுடைய முன்னுரிமையை விட்டு போட்டான், தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபையை விட்டு போட்டான், எல்லாத்தையும் விட்டு போட்டான். அன்பான தெய்வ பிள்ளைய, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சித்தம் வச்சிருக்கார். ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கிறது, ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. நீங்க அதுக்கு நேரம் நடக்கணும், சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடலாம்னு நினைக்காதீங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நீங்க ஜெயிக்கி வர்றதை விட நீங்க நிறைய தோற்கடிக்கப்படுகிறது நிறைய இருக்கு. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காக்கிலோ சில்லி வரலன்னு வீட்டில் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிற, யோசிச்சு பாரு. ஒரு மகா பெரிய கொடுமையான பஞ்சம் வரப்போகிறது. அப்ப நீ என்ன பண்ணுவ? இப்பயே பழைய சோறு தின்னு பழகிக்க.
அப்போ விஷம் மாதிரி ஆயிரும் அது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எதையும் நீங்கள் நீங்கள் இந்த சுதந்திர பாகத்தை தேவன் இந்த எபிரே ஆக்கியோன்னு சொல்றாரு பாருங்க. இதை எங்க ஆதியாமத்தில் நடந்ததை எபிரே ஆக்கியோன் நினைப்பூட்டுகிறார். எபிரேயர் 12:16 வாசிங்க. எபிரேயர் 12:16 எபிரே ஆக்கியோன் கோட் பண்றார். அதை 12:16 வாசிங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. இந்த சபையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கா, அந்த பொறுப்புல உண்மையா இருங்க. அது எதுவானாலும் பரவாயில்ல. இங்க மேடையில் நின்று மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்றதும் பாட்டு பாடுறதும் ஜெபம் நடத்துறது மட்டும் இல்லை. உங்களுக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்புல நீங்க உத்தரவாதம் உள்ளவர்கள் ஆயிருங்க. உங்க அபிஷேகத்தை இழந்து போயிடாதீங்க. ஏன்னா சிறியவனை எதுல இருந்து தான் கர்த்தர் தூக்க போறாரு? புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து தான். ஆண்டவர் எங்கேயாவது புல்பீட்ல இருந்து நான் தூக்குவேன்னு சொல்லியிருக்காரா? கோபுரத்திலிருந்து தூக்குவேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. நீங்க ஆலயத்தை கிளீன் பண்ணவும் சுத்தம் பண்ணவும் இதுக்கு வரல அப்படின்னா நீ எதுக்குமே லாய்க்கலன்னு அர்த்தம். உன்னுடைய அடிப்படையை அதிலே தெரிஞ்சு போயிடும். நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, அதனாலதான் கர்த்தர் இஸ்ரவேலிலே அடுத்த ஸ்தானத்திலே தலைமைத்துவத்திலே கொண்டு போய் என்ன செஞ்சாரு? மோசேக்கு அடுத்த ஸ்தானம் அவர்தான். இஸ்ரவேல் ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினாரு. சாமுவேல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் கர்த்தர் தீர்க்கதரிசியா உன் புள்ள என்ன பண்ணுது நீ பாரு. உன் புள்ள சூவே துவைச்சு துடைக்கிறதுக்கு கூட துப்பு இல்லாம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். தப்பா நினைக்காதீங்க, வேதனையா இருக்கு எனக்கு. சொல்லி கொடுங்க, பாத்திரம் விளக்க சொல்லி கொடுங்க, துணி துவைக்க சொல்லி கொடுங்க, பாத்ரூம் கழுவ சொல்லி கொடுங்க, வீட்டை பெருக்க சொல்லி கொடுங்க, ஒட்டடி அடிக்க சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லி கொடுக்க தவறுனீங்கன்னா போற இடத்துல அவன் வேற மாதிரி சொல்லி கொடுப்பான். அதுக்கு நீங்க கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சிருந்தா நான் சொல்றது விளங்கும். உன் பிள்ளைய ஒரு அடிமையை போல நீ நடத்து. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நீங்கெல்லாம் நல்லவங்களா இருந்தா அந்த வசனம் எங்க இருக்குன்னு போன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கெல்லாம் நல்லவங்களா இருந்தா நீங்க வீட்டுக்கு போய் தேடி அந்த வசனத்தை, இப்போ இந்த வசனம் தான் நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யார் முதல்ல பண்றான்னு பார்ப்போம். உன் பிள்ளையை நீ அடிமையா நடத்து. அப்படி நடத்தும் போது பின் நாட்கள்ல உன்னை என்ன செய்வானா? அவன் மெச்சி கொள்ளுவான், உன்னை பாராட்டுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அப்படி நடத்துறோமா நம்ம பிள்ளைகளை? அன்பான தேவ பிள்ளைகளை, நானே ஒரு 18 வருஷமா ஜெயிலில் தான் இருக்கேன். ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொல்லலாம், லேடிஸ் ஹாஸ்டல். ஆனால் சந்தோஷமா தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் நடத்தும் போது சில நேரத்தில் அப்படித்தான் நடத்துவேன். எப்படி நடத்த முதல்ல தூக்கி எறிய போறாத, வெளியில தூக்கி போடு. வர்றது எப்பயா ஒரு தடவை அதுலேயும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணி ஆவியை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குற. நல்ல கவனிங்க, நான் சொன்ன மாதிரியே நடக்க போகுது. வெளியே போறியா இல்லையா? முதல்ல டென்ஷன் ஆகுறாங்க. ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் எதுக்கு கொடுத்துருக்காரு?
தருதலையா வளர்த்து இன்னொரு வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கா? என்னங்க பையனை வளர்த்துருக்கிறீங்க, லூசு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கா? ஒரு ஆண் மகனா, ஒரு புத்திரனா, ஒரு வைராக்கியமானவனா, ஒரு குடும்பத்தை நடத்துறவனா, ஒரு குடும்பத்தை தாங்கிறவளா, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறவளா, குடும்பத்தின் எல்லா பாரத்தை சகிக்கிறவளா, அவளை நான் இப்பையிலிருந்து உருவாக்கணும். அல்லேலூயா. இதில் நான் எந்த இடத்துல தவறுனாலும் பிரச்சனை தான். அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை, ஆகவே நம்முடைய சுதந்திரத்தை நம்ம விற்று போடக்கூடாது. இன்னொன்று இருக்கு, நேரம் இல்லை, நான் அப்படி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பணத்துக்காக விலை போன அல்லது தன்னை விற்று போட்ட பிழையாம். பணத்துக்காக விற்று போட்டான் தன்னைய. காசு கொடுத்தா எல்லாம் செஞ்சிருவோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்னைய பாஸ்டர் நிறைய காசு கொடுத்தா பாஸ்டர் நம்ம பக்கம் இழுத்தரலாம்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் என்னை பெருமை பாராட்டுறதுக்காகலாம் இல்லை. நீ முதல்ல பணத்தை எடுத்துட்டு ஓடிடு. நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா ஒன்றை விட கோடி கோடியாக சம்பாதிச்சிருவேன். இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழ வச்சிருக்கார். இப்பயும் எனக்கு எந்த குறையும் இல்லை. என்னை ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு என்ன அவருடைய வேலையை நான் செய்கிறேன், உண்மையாக செய்கிறேன். என்னை போஷிக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார். எனக்கு தெரியும் ₹1 கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டார். ஏன்னா நாம் சுற்றிடுவோம்ல, அதனால அவருக்கு தெரியும் என் கையில் அளந்து கொடுக்குறார். நான் அதில் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதிகமாய் கொடுக்கும்போது அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். கொஞ்சமாய் கொடுத்தவனிடத்துல கொஞ்சமாக தான் கணக்கு கேட்பார். வருது 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 வருதுன்னு நினைக்காத, நிறைய அக்கௌண்ட்ஸ் எழுதணும். பெரிய பிரச்சனை பின்னாடி தான். இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது தான் பிரச்சனையாகும், மாட்டிக்குவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அன்பாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. என்னை இந்த கேள்வி என்னை கேட்டுச்சு. இந்த கேள்வி எனக்குள்ள உண்டானது. பைபிளில் இவ்வளோ பேரை வித்திருக்கிறாங்க தன்னைய. அப்போ நான் என்னை நிறைய எதுக்கெல்லாம் நான் வித்திருக்கிறேன் அப்படின்னு என்னை நான் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஐயோ, தர்ப்பமான காரியத்துக்காக நம்ம போயிருந்துருக்குறோம், இதுக்காக நம்ம இது பண்ணியிருந்துருக்குறோம், அடாடா தப்புன்ட்டமே. அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பணத்தை விட கர்த்தர் முக்கியம். சாப்பாடு நிறைய பேர் எல்லாம் சமைச்சு வச்சிடறாங்க, ஒரு ஜோமனிட்டு சாப்பிடணுன்ற எண்ணம் வரலையே. நல்ல கவனிங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு டூர் போகிறாங்க, வேனில் சாப்பாடு இருக்குது, எல்லாம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு எல்லாம் பிரியாணி சூப்பராக சமைச்சு எல்லாம் உள்ளே இருக்குது. குளிக்க போகிறாங்க, குளிக்க போனதில் 2 பேரும் காணோம், தண்ணியிலே போயிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட யாருக்கும் மனசு வரல. அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வெறுமையாகவே அழுதுகிட்டே வர்றாங்க. பிரேதம் கூட கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னையும் நல்லா சாப்பிட வச்சு சமைச்சு, அப்போ அவருக்கு ஒரு வார்த்தையாவது, கர்த்தாவே ஆகாரத்தையெல்லாம் நீங்கள் செஞ்சு எங்களை எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எங்களுக்கு கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. அது எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கும். நம்ம சோத்துக்காக நம்மளை விற்பனை செஞ்சிடறோம். நிறைய பேருக்கு சோறை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடுது. முதல்ல சோறு சாப்பிடுவோம், அப்புறம் பேசிக்குவோம். நான் தவறாக சொல்லலை, ஆனால் ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவம். கர்த்தாவே இதை ஆசீர்வதிங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கே நம்மளை விற்கிறோம்னு அர்த்தம். உங்களை விற்காதீங்க. படிப்பு முக்கியம்தான், ஆனால் எல்லாம் படித்து உன் பிள்ளை மண்டை குழம்பிருச்சுன்னு என்ன பண்ணுவ நீ? எத்தனையோ படித்த பைத்தியங்களுக்கு இருக்கிறது பூமியில், உங்களுக்கு தெரியுமா? நான் காட்டுறேன். ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர். ஈ ஸ்பீக் லண்டன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுவார், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நடத்தினவர். ஆனால் அவருக்கு என்னது, மனநோயாளி, அவர் பைத்தியமாயிட்டார்.
படிப்பு முக்கியம்தான் அவன் பிள்ளைகளுக்கு, ஆனால் அதை விட கர்த்தர் முக்கியம்னு சொல்லி கொடுத்துருங்க. என்னைக்கு வேணுமானாலும் இந்த உலகம் மோசமாக போயிட்டு இருக்குது, என்னைக்கு வேணுமானாலும் ஆண்டுடைய வருகை இருக்கலாம். நீ உன் பிள்ளைய வாழ்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தாத, ஆண்டவரோட இருக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. அதுக்கு சொல்லி கொடுங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த 3 காரியங்களே, இந்த 4 விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். 1, தன்னை விற்று போட்ட ஆகாப், தன்னை விற்று போட்ட இஸ்ரவேல், தன்னை விற்று போட்ட தன்னுடைய சுதந்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா, தன்னையே பணத்துக்காக விற்று போட்ட பிள்ளையாம். இன்னும் நிறைய பேர் இருக்கான், கேஆசி சொல்லிட்டே போகலாம். பணத்துக்காக எவ்வளோ பேர் விட்டுட்டாங்க. அன்பா, உங்களை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. ஐ எம் நாட் ஃபார் சேல். பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஐ எம் நாட் ஃபார் சேல். என்னுடைய அபிஷேகம் விற்பனைக்கு அல்ல, என்னுடைய கிருபை விற்பனைக்கு அல்ல. என்னால் போய் கடா வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட முடியும், என்னால் முடியும். ஆனால் போகக்கூடாதுன்னு ஒரு கட்டளை எனக்கு கொடுக்கப்படும் போது அதை நான் மீறினேன்னா நான் அங்கே வித்துட்டேன்னு தானே அர்த்தம். என்னையே அங்கே நான் என்னை வித்துருக்கிறேன்ல அவன். அப்போ நான் ஆண்டவருக்கு கட்டளை மீறினதுக்கு என்ன? அப்போ அதுக்குரிய பிரதிபலனை நான் கொடுத்தே ஆகணுமே. விளக்கரையத்தை கொடுத்து உன்னை என்னையும் ஆண்டவர் இலவச ரத்த சிந்தி அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கார். அவர் சும்மா இருப்பாரா? என்ன நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன், நீ எனக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறாயே. அன்பானவர்களே, அப்படியே நம்ம எல்லா கண்களை மூடுவோம், தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை சரணாகதி அடைவோம். ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், அவர் எல்லாத்தையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய அபிஷேகம் பெருசு, உங்களுடைய ஜீவியம் பெருசு. உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய திட்டங்களை அவர் வச்சிருக்கிறார். அவர் உங்க மேல வச்சிருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் ஏராளம். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாம தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் நாம கொஞ்சம் கவனிப்போம். Glory to God. ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரங்களில் ஆண்டவரை புரிந்து கொள்ளாம உலகத்தை பிரியப்படுத்த பார்க்குறோம், மனிதனை